திரௌபதி, இதோ பார், உன் கூந்தலை தொட்டு இழுத்த இந்த கரங்களை வேரோடு சாய்த்துவிட்ட. உன் மானத்தை ஏளனம் செய்த இந்த மார்பை பிளந்து உன் சபதத்தை இன்று முடிக்கிறேன். இதோ அந்த அதர்மத்தின் ரத்தம். 13 ஆண்டுகள் இந்த ஒரு நாளுக்காகத்தான் என் கூந்தலை முடிக்காமல் தவம் இருந்தேன். துச்சாதனா, உன் ரத்தமே என் கூந்தலுக்கு முடிச்சாகும். இன்றுடன் உன் வம்சம் அழியத் தொடங்கும். துரியோதனா, இன்று உன் தம்பியின் ரத்தத்தை குடித்தேன், நாளை உன் தொடையை பிளப்பேன். அதர்ம கோட்டைக்கு இன்று திரௌபதியின் ரத்த திலகமே சாவு மணி. யார் சொன்னது நான் பலவீனமானவள் என்று? ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு இவ்வளவு வலிமை உண்டு என்பதை இந்த உலகம் இன்று உணரட்டும். இந்த ரத்தம் வெறும் திரவம் அல்ல, இது அநீதிக்கான இறுதி தீர்ப்பு. என் திரௌபதியின் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இது. இதோ உன் ரத்தத்தால் அவள் கூந்தலை நனைக்கிறேன். இனி அஸ்தினாபுரத்தில் அதர்மம் ஆள முடியாது. அதர்ம கோட்டைக்கு இன்று திரௌபதியின் ரத்த திலகமே சாவு மணி. பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே கதா யுத்தம் நடக்கிறது. பீமன் துரியோதனனின் தொடையை பிளக்கிறான். உன் வம்சமும் இப்படித்தான் அழியும். 36 ஆண்டுகள் கழித்து கிருஷ்ணரின் வம்சம் தங்களுக்குள் அடித்துக் கொண்டு அழிகிறார்கள். தர்மன் மன்னனாக முடிசூட்டப்படுகிறான். அஸ்வமேத யாகம் நடத்தி நாட்டை சீர்படுத்துகிறான். வழியில் ஒவ்வொருவராக விழுகிறார்கள். தர்மன் மட்டும் ஒரு நாயுடன் சொர்க்கத்தின் வாசல் வரை செல்கிறான். வேடன் எய்த அம்பு கிருஷ்ணனை தாக்கியது. அவரது அவதாரத்தை முடித்து வைத்து அவரை வைகுண்டத்திற்கு அனுப்பியது. கிருஷ்ணர் மறைந்த செய்தி கேட்டு பாண்டவர்கள் ஆட்சியை பரீட்சித்திடம் ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் செல்கின்றனர்.